ஒரு கம்பெனியில பிளேஸ் ஆகுவோமா மாட்டோமா? கண்ட கண்ட நாயெல்லாம் போன் பண்ணி கலாய்க்குது. அதான் ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்றேன், நமக்கு தான் கோடிங் வராது, ஈவந்தோ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நமக்கு கோடிங்க்கும் ரொம்ப கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தின்னு சொல்லி எதையாச்சும் ஒரு மெயின் ஸ்ட்ரீட்டா மெக்கானிக்கல் ஈஸின்னு எடுத்தா மண்டில தட்டி மூடிட்டு கோடிங் படுறா அப்படின்றாங்க. அப்ப என்னதான் சார் பண்றது? நமக்கு வராத விஷயத்த ஃபோர்ஸ் பண்றாங்களே, அப்ப என்ன சார் பண்றது? நம்ம பிடிச்ச வேலை கிடைக்காதா, படிச்ச வேலை கிடைக்காதா அப்படின்ற விஷயத்துக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்ககிட்ட. இந்த வீடியோல ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் பிளேஸ்மெண்ட், வாட் இஸ் பிளேஸ்மெண்ட், அதாவது பிளேஸ்மெண்ட் என்ன, அதாவது இதுல பிளேஸ் ஆன தப்பா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. ஆஃப்லைன் கேம்பஸ்ல என்னெல்லாம் கிடைக்கும்ன்ற விஷயம், இல்ல நீங்க பிளேஸ்மெண்ட்ல சின்சியர் எஃபர்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், எப்படி நீங்க வந்து பிளான் பண்ணலான்ற ஒரு விஷயத்த சின்ன டிப்ஸா சொல்லுவேன். நீ ஏன் அப்படியே பாஸ் அவுட் ஆடா அப்படின்னு கேட்கலாம். பட் நான் வந்து சில சீனியர்ஸ்ட கலெக்ட் பண்ண டீடைல்ஸும், அதுக்கப்புறம் பர்சனலா சில பேர் பெர்ஃபார்ம் பண்ணது, பிளான் பண்ண விஷயங்களும், நிறைய வீடியோஸ் நிறைய சில பேர்லாம் சொல்லியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கிராப் பண்ணி தான் பேச போறேன். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா கொஞ்சம் மோட்டிவேஷனாலும் பேசுவேன். ஏன்னா வெறும் பிளேஸ்மெண்ட் பேச நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சைட்ஸ் இருக்கு, நிறைய வீடியோஸ் இருக்கு, இந்த கோடிங் கொஸ்டின் படிங்க, இந்த ஆப்டிட் படிங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனா என்ன பிளேஸ்மெண்ட்ன்ற விஷயம், ஹையர் ஸ்டடிஸ் பண்றவங்க மைண்ட் செட்டும் உள்ளவங்க எப்படி பிளேஸ்மெண்ட் அப்ரோச் பண்ணணுன்ற விஷயத்த ஃபுல்லா வீடியோ பார்ப்பீங்க. வா வீடியோக்குள்ள போலாம். பிளேஸ்மெண்ட் என்ன? நம்ம 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சோம், சரி ஓகே, 4 வருஷம் படிச்சதுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் இது வருது. ஆனா இந்த கோவிட் டைம்ல நிறைய பேர் 2021ல பாஸ் அவுட் ஆனதுல நிறைய கம்பெனிஸ் டவுன் ஆயிடுச்சு. முதல்ல இன்ஜினியரிங் பிளேஸ்மெண்டோட ஒரு ரியல் ஃபேக்ட் உங்களுக்கு சொல்றேன். இன்ஜினியரிங் பிளேஸ்மெண்ட்ல டவுன் ஆயிடுச்சு பிளேஸ்மெண்ட். இது வர கம்பெனிஸ், வர கோர் கம்பெனிஸ் டவுன் ஆயிடுச்சு. ரொம்ப வந்து மெயினா அது நிறைய ஐடி கம்பெனிஸ் டவுன் ஆயிடுச்சு. பட் நிறைய சில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, இல்லைன்னா சொல்ல மாட்டேன், பட் டவுன் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். பட் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி ஆக ஆக ஆஃப்லைன் கேம்பஸ் ட்ரை பண்ண போனா. 2021 பேட்ச் பத்தி சொல்றேன் நான். இப்போ ஆஃப்லைன் ட்ரை பண்ண போனா அதுலயே நிறைய பேர் 2021 பேட்சா இருந்தா நீ வராதீங்கப்பா, ஆஃப்லைன் கேம்பஸ்லயே மிச்ச கம்பெனிஸ் எல்லாம் ஆஃப்லைனா நான் போய் கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலும் 21 பேட்ச்ல வராதீங்கப்பா, ஏன்னா கோவிட் பேட்ச் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 10th 12th எல்லாம் ஆல் பாஸ் போட்டாங்க. ஸோ ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. 10th 12th மார்க்கே கண்டுக்க மாட்டாங்க, ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். பட் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட் நம்ம 22க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ கோயிலே ஒரு ரெக்கவர் ஆகி நிறைய இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் கம்பெனிக்கு எல்லாம் வருது, நிறைய ஆஃபர்ஸ்லாம் வருது, கண்டிப்பா இருக்கும். பட் உங்களுக்கு அந்த டஃப்பான இதுவும் இருக்கும். நீங்க எங்க வந்து இந்த ஆல் பாஸ்லாம் பண்ணி விட்டாங்களோ அந்த கொஸ்டினை கேட்க சான்ஸ் இருக்கு, நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? சில இப்போ பிளேஸ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்வாங்க, பிளேஸ்மெண்ட் ஹெட், உங்க காலேஜ் ஹெட், ஹெச்ஓடி, அவங்கலாம் எனக்கு காமிச்சுவாங்கல்ல, என்னப்பா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கம்பெனி எல்லாம் கொண்டு வரோம் தெரியுமா, நீங்க ஏன் படிக்காம இருக்கீங்க அப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் என்ன இருக்கணும்ன்ற விஷயம் என்னன்னா, இஃப் சப்போஸ் நீங்க ஒரு நான் கோடிங் இது வச்சுக்கோங்க, ஐடிசிஎஸ் இல்லாம ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன், அவங்க நீங்க இதுக்கு ஃபீல்டே பண்ணக்கூடாதுன்ற ஒரே விஷயம் தான். என்னப்பா இவ்வளவு பெரிய ஐடி கம்பெனி, நாங்க இவ்வளவு லட்சம் ரூபாய் பேக்கேஜ், ஆனா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்க எல்லாம் பிளான் பண்ண வரத்தே இல்லை, நீங்க இந்த காலேஜ் படிக்க வரத்தே இல்லை அப்படின்னுமா சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல போட்டு நீ போட, நான் என் வேலையை பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு. ஏன்னா சிடிஐடி அவங்களுக்குலாம் காம்படிட்டிவ் கோடிங்லாம் வந்து பிளான் பண்ணிமா ஃப்ரம் செகண்ட் இயர்லயே அவங்களுக்கு கோச்சிங் கொடுப்பாங்க, இதெல்லாம் இந்த சைட்ஸ்லாம் படிங்கன்னு. ஆனா நமக்கு அப்படிலாம் கிடையாது, நம்ம இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் ஆனா நான் பிளேஸ்மெண்ட் நீ இது பண்ணணும், இது மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி நம்ம புஷ் பண்றோம். சோ இஃப் சப்போஸ் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க ஃபீல் பண்றது வேஸ்ட். சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஐயோ இந்த கம்பெனி மிஸ் பண்ணிட்டோமே, ஐயோ இந்த கம்பெனி மிஸ் பண்ணிட்டோமே, அவங்க பிளேஸ் ஆயிடுவாங்களே அப்படின்ற விஷயத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க மைண்ட் செட் ரொம்ப கிளியரா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓகே, நான் வந்து இசி குரூப் எடுத்திருக்கேன் வச்சுக்கோ, ஆனாலும் எனக்கு ஐடி நல்லா, ஐடி ஜாப் அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கோடிங் நல்லா வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்க காம்படிட்டிவ் கோடிங் நீங்க முன்னாடி ட்ரை பண்ணிருப்பீங்க, இல்ல நீங்க இப்ப ட்ரை பண்ணா கூட உங்களால அச்சீவ் பண்ண முடியும், ஏதாச்சும் நல்ல கம்பெனி பிளேஸ் ஆக முடியும். ஓகே செகண்ட். பட் இப்ப நான் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் ஓரளவுக்கு தான், இல்ல அதோட கொஞ்சம் ஆவரேஜ் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அது ஒன்றும் கேவலம் கிடையாது, கோடிங் தான் வாழ்க்கைலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படி தெரியாதவங்க உங்க கோர் ப்ராடக்ட்ல மைண்ட்ல கொஞ்சம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு பல்க் கம்பெனில பிளேஸ் ஆகிட்டு சேஃப் ஜோன்ல இருந்தா தப்பே கிடையாதுன்ற ஒரு விஷயம். ஏன் சேஃப் ஜோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இப்போ நான் போன 21 பேட்ச்ல வந்த கோர் ப்ராடக்ட் கம்பெனி எல்லாம் கம்மியானதால இந்த டைம் அப்படியே சூப்பர் ரைஸா ஆகும்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நல்லா திருப்பி வருந்தான்ற ஒரு விஷயம் தான். ஸோ ஏற்கனவே அவங்க கோர் கம்பெனிக்காரெல்லாம் டிக்ரீஸ் ஆகிட்டே வராங்க. ஏன் டிக்ரீஸ் ஆகிட்டே வராங்க நான் திருப்பி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து அவங்களை ரெக்ரூட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு. பட் இந்த நீங்க வந்து கோர் ப்ராடக்ட் கம்பெனி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பல்க் கம்பெனில பிளேஸ் ஆகிட்டு சில பல வாய்களை மூடுறதுக்காக புரியுது அவங்களுக்கு. ரிலேட்டிவ்ஸ், பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்து வீட்டுக்காரன், பால்காரன், நியூஸ் பேப்பர்காரன் எல்லாமே தான் கேட்பான். என்ன தம்பி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏதாவது பண்ணியாப்பா அப்படின்னு கேட்பான். அவன் வாயை மூடுறதுக்காக நான் பிளேஸ் ஆகிட்டேன், கொஞ்சம் கம்முன்னு போங்க, வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு மிச்ச கோர் ப்ராடக்ட் கம்பெனி நீங்க ஃபுல் ஃபிளெட்ஜா நீங்க அடிக்கலாம். ஓகேங்களா? ஏன் கோர் கம்பெனிக்காரங்க வந்து வர மாட்டேங்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன, நிறைய கோர் கம்பெனிக்காரன் வந்து ஒரு காலத்துல ரொம்ப ரெக்ரூட் பண்ணி நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் டாப் இருந்தாலும் சரி, ரொம்ப நிறைய வந்திருந்தோம். ஏன் கம்மியான பாத்தீங்கன்னா சில பேர் ஹையர் ஸ்டடிஸ் எடுத்துருவான். ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு கம்பெனி கிடைச்சு விட்டுறான் பாதியில. சோ அதனால அவன் ரொம்ப 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 என்ன சொல்றது வெக்ஸ் ஆயிடும். கரெக்ட் தானே? ஏன்னா இப்ப நீ வந்து நீங்க வந்து ஒரு கோர் கம்பெனி பேர் பண்றீங்க, நானும் கோர் கம்பெனி பேர் பண்றேன் வச்சுக்கோ. நீ ஹையர் ஸ்டடி பேர் பண்ற சைடா, நீ கோர் கம்பெனி பிளேஸ் ஆயிட்டேன். நான் ஹையர் ஸ்டடி தான் பண்ணல, நான் கோர் தான் மெயின் ஸ்ட்ரீமா வச்சிருக்கேன். ஆனா உனக்கு கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்கல. நான் இப்ப என்ன பண்ண ஏதோ ஒரு ஐடி ஜாப் பல்க்ல பிளேஸ் ஆயிடுவேன். ஆனா நீ தப்பு அந்த ஜாபை கடைசி நேரத்துல விட்டுட்டு ஹையர் ஸ்டடிஸ் போயிடுவேன். ஸோ மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. சில பேர் ஹையர் ஸ்டடிஸ் நான் 1 வருஷம் எக்ஸாம் பண்ணுவேன், 1 வருஷம் 2 வருஷம் நான் ஜாப் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அவங்க சைடில் நான் தப்பே கிடையாது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா உங்க மைண்ட் செட்டை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஹையர் ஸ்டடிஸ்னா என்ன, இது என்ன. ஸோ ஹையர் ஸ்டடிஸ் பண்றவங்க கண்டிப்பா அவங்களோட கோச்சிங் இதை விட கம்மியா தான் இருக்கும். ஸோ என்ன சொல்ற, ஹையர் ஸ்டடிக்கு அவங்க நிறைய கோச்சிங் பண்ணுவாங்க. இந்த பிளேஸ்மெண்ட் ஒரு சுமாரா தான் பண்ணுவாங்க, அவங்க ஒரு கிராஜுவல் தான் பண்ணுவாங்க. அதுவும் தப்பு கிடையாது. ஏதாச்சும் ஒரு சும்மா பிளேஸ்மெண்ட் ஆகி ஒரு டெம்பரரி ஜாப் தான், இதுதான் உன் பெர்மனன்ட் லைஃப்ன்ற விஷயம். ஆனா அதே நிறைய பிளேஸ்மெண்ட்டுக்காக இதுதான் பெர்மனன்ட் லைஃபா வச்சிருக்கோம். சரி, பெர்மனன்ட் லைஃப்ல இதே கம்பெனி தான் பிளேஸ் ஆகுன்ற விஷயம் இல்லை. இதுலயும் ஜம்ப் ஆன கம்பெனி பண்ணுவோம். ஆனா நல்ல கம்பெனி பிளேஸ் ஆகணும்னு ஆசைப்படும். ஸோ உங்களோட உங்களோட இதுல மற்றவங்க ட்ரீமை ஸ்பாயில் பண்ணாதீங்கன்ற ஒரே விஷயம் மட்டும்தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தா ரொம்பலாம் அவ்வளவு கஷ்டம் கிடையாது. எதுவும் ரொம்ப பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது, கிராக் பண்ணலான்ற ஒரே விஷயம் தான். ஸோ ரொம்ப ஸ்மூத்தா ஜாலியா ஹாப்பியா போயிட்டு நீங்க வந்துட்டு இதை அட்டென்ட் பண்ணலான்ற விஷயம். குவான்டிட்டி ஆப்டிடியூட்லாம் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து இது ஒன்றும் ஒரு சின்ன ஒரு டிப் பண்ண நான் சொல்றேன். இந்த டிப் ஆஃப் த வீடியோ கூட வச்சுக்கோங்க. நிறைய பேர் நினைச்சீங்கன்னா நான் வந்து ஒரு நான் கோடர், கோடிங் அவ்வளோ தெரியாது. பட் ஆனால் நான் ஒரு ப்ரோக்ராம் வேணா அட்டன் பண்ணுவேன். ஆனால் குவான்டிட்டி நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பேன், வேர்பல் ஸ்ட்ராங்கா இருப்பேன். அப்போ என்ன முடியுமான்னு பார்த்தீங்கன்னா 98% 95 to 98% கம்பெனிஸ் எல்லாமே நீ வேர்பலும் குவான்டிட்டி செம்ம ஸ்ட்ராங்கா வந்து ஒரு ப்ரோக்ராம் ஆகும். சரிங்களா? ஒரு ப்ரோக்ராம்ஸ் நல்லா போட்டிட்டீங்கன்னா உங்களை ரெக்ரூட் பண்றான், அடுத்த ஸ்டேஜ் கூட்டு போயிடறான். ஸோ ஒரு அடுத்த ஸ்டேஜ் போனீங்கன்னா மோஸ்ட் குரூப் டிஸ்கன் HR என்ட்ரி எது இருந்தாலும் அவ்வளோலாம் உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ரிஜெக்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்க அந்த ஸ்டெப்பை புட் ஃபார்வர்ட் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் குவான்டிட்டி ஆப்டிடியூட், வேர்பல் எல்லாமே. நிறைய சைட்ஸ் உங்களுக்கு தெரியும், நான் அதுவும் புதுசாக சொல்ல தேவையில்லை. JIX கோடிங்லாம் இருக்கலாம், இல்லை ப்ரெப்பிஸ்ட் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உங்க லைஃப் நீங்க கையில இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. Do subscribe to Positive Talks.